வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லா டிரான்சிஷன் நடந்திருக்கு, மாத பலன்கள் உட்பட சனி, ராகு, கேது, குரு. ஸோ ஜூன் மாதம் நிச்சயமாக அந்த மாற்றங்களுக்கு தயாராக இருக்கிற ஒரு நிலையில் இருக்குது. உங்களோட சுய ஜாதகத்தை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி பாருங்கள். ராசி பலன் என்பது நான் எவ்ரி மந்த் ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் தான் கொடுக்குறேன். ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஒரு 50% அதுதான், அவ்வளோதான். அதை பற்றி நான் டீட்டெயிலாக கொடுக்க முடியும். உங்களோட பர்சனல் சார்ட், உங்கள் லக்னம், ராசி ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி உங்கள் தசாப்தியை செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னா www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதர் சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். வாஸ்து மெயினாக வீடு மாற்றுறவங்க, வீடு வாங்குறவங்க ஒரு தடவை வாஸ்து வீடியோ பார்த்துங்க. லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி அண்ட் லேர்ன் ஆஸ்ட்ரோ. நீங்கள் வந்து பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கணும், இதை எப்படி கம்பைன் பண்ணி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டில் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ நம்ம ஜூன் மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். மகரம். என்ன மகர ராசி வந்து எல்லாரும் வந்து நான் பார்த்தேன், உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். இன்னும் மாறல. தயவு செஞ்சு முதல்ல புலம்பாதீங்க. ஏன்னா மகரம் அது சனியுடைய ராசி. சனி வந்து ஒரு ஸ்லோ பிக்கப்பு. எடுத்த உடனே மாறின உடனே அப்படியே டே ஒன்லேருந்து ரிசல்ட்டை தருவார் நம்ம நம்பக்கூடாது. ஏன்னா மகரமுக்கு அதிபதி சனி. அவருக்கு ரெண்டு கூடியவனா அந்த எமோஷனல் சைட் மட்டும் இல்லை, உங்களோட ஃபினான்ஷியல் கெயின்ஸும் அந்த சனி தான் கொடுப்பாரு. அவர் இப்போ தான் 3rd ஹவுஸில் ஷிஃப்ட் ஆயிருக்காரு, March 29, 2025. ஸோ அவர் மாறின அந்த டேட்லேயே எல்லாத்தையும் மாற்றிடுவார் கிடையாது. பட் நிறைய பேருக்கு மாறி இருக்கு. நிறைய பேர் எனக்கு வந்து தேங்க் பண்ணியிருக்கீங்க. தேங்க் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நீங்கள் நல்லா வரணும். மகரம் கடந்த நிறைய காலங்கள், ஒரு 7.5 வருஷம் 7 சைனில் பாடாப்பட்டிருக்கீங்க. நிறைய பேர் நிறைய ஃபேஸ் பண்ணிங்க. துரோகங்களை சந்திச்சிங்க, கடனை சந்திச்சிங்க, நோய்களை சந்திச்சிங்க, வருத்த சந்திச்சிங்க. பட் இந்த முறை இந்த சமயம் வந்து நல்ல சமயம்தான். சிலருக்கு கொஞ்சம் சார்ஜ் எடுக்கலாம். உங்களை தசாபுத்தியை செக் பண்ணி பார்த்துருங்க, உங்கள் லக்னா செக் பண்ணி பார்த்துருங்க. நிறைய பேருக்கு ராகு நடக்கிற சான்ஸ் இருக்குது. ஏன்னா மகரத்தில் வந்து திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், ப்ளஸ் வந்து உத்திராட நட்சத்திரம், இதெல்லாம் வந்து ராகு தசை சந்திக்கிறவங்க, ராகுடைய எட்ஜில் இருக்கவங்களாம் ஒருவேளை ராகு பர்த் சார்ட்டை தோஷமாக இருந்தால் கொஞ்சம் போட்டு ஒரு அடி அடிக்கும் லைட்டாக. அது என்னென்னு வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. பட் நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த டிரான்சிஷன் சேஸ் மகரம் இது வந்து ஃபேவரபிளான டைம் தான். நகர்வுகள் எல்லாமே சாதகமாக இருக்குது. பர்டிகுலர் ஜூனில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தலாம். சனி 3rd ஹவுஸில் சகாயஸ்தானத்தில் வந்து சனி வந்து ஃபேவரபுளான இடத்துல பொசிஷன் எடுத்திருக்கு. இந்த மாதிரி மறைவு ஸ்தானத்தில் வந்து சனி வர்றது எப்போவுமே நல்லது. 6-3லாம் சனிக்கு ஆதாயம் தான். ராசிநாதன் 3ல், ராசியில் வந்து சந்திரன், குரு வந்து 6ஆம் இடம். உங்களுக்கு விரையாதிபதியாக வரக்கூடிய குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு இன்னும் பெரிய அட்வான்டேஜ் தான். ராகு 2nd ஹவுஸில் வந்திருக்கு. 2nd ஹவுஸ் வந்து உங்களுக்கு மறுபடியும் அந்த ஃபேமிலி, எமோஷன்ஸு, ஃபினான்ஸு, அந்த இடத்துல குரு பார்வையும் விழுறதுனால ஃபினான்ஷியலாகவும் நல்லா தான் இருக்குது, நெகட்டிவ் கிடையாது. ராகு யோகக்காரகன். சுக்கிரன் 4th ஹவுஸில் சுக சௌகரியங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்திருக்காரு. அவருடைய பார்வை 10th ஹவுஸில். 10 கூடியவனே 10ஆம் இடத்துல பார்வை. வேலை, பொருளாதாரத்துக்குலாம் இந்த முறை ஏதோ ஒரு ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுப்பாரு. ப்ளஸ் சனிக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் சுக்கிரன் சார்ஜ் எடுத்திருக்கு. ராசிநாதனுக்கு 2ல் சுக்கிரன் வரும்போது உங்களுக்கு கேட்ட வேலை, கேட்ட சம்பளம், கேட்ட இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் கிடைக்குது, கேட்ட இடத்துல உங்களுக்கு வந்து அது ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டைம் இது ஜூன் மாதம். சூரியன் வந்து உங்களுக்கு 5th ஹவுஸில், பட் அது பெருசாக பாதிப்பு இல்லை. 6th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணும்போது அட்வான்டேஜாக இருக்கும் உங்களுக்கு. 15th ஆஃப் ஜூனில் வந்து சூரியன் 6th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணிட்டோம், அது ப்ளஸ்ஸாக தெரியுது. புதன் எங்கே ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு அட்வான்டேஜாக தான் இருக்குது. அது ஆல்மோஸ்ட் இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. பர்டிகுலராக வந்து 23rd ஆஃப் ஜூனில் வந்து புதன் பார்வை வந்து மகரத்திலே விழும். அதுவும் பெரிய ப்ளஸ் தான். உங்களோட பிளானிங்லாம் நல்லா வரும். ரொம்ப திங்க் பண்ணி டீப்பாக செய்வீங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. செவ்வாய் மட்டும் கரெக்டாக 8th ஹவுஸில் பொசிஷன் எடுத்துரும் 7th ஆஃப் ஜூனில் கேத்துவோட. அப்போது அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் சரியாக இல்லை. செவ்வாய் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சரியாக இல்லை. மீதி எல்லாம் நல்லா இருக்குது. சரி, என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்னு பார்த்தோம். இப்போ ப்ரொஃபஷனல் வைஸ் பார்க்கலாம். ஜாப் அண்ட் பிஸ்னஸில் சான்ஸ் இருக்கா, சான்ஸ் இல்லையானா சான்ஸ் இருக்குது. கேட்ட இடத்துல வேலை, கேட்ட இடத்துல வருமானம், நீங்கள் கேட்டது கிடைக்கும், கேட்டது நடக்கும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அது கொடுக்கும் அப்படின்றத நான் உறுதிப்படுத்துகிறேன். மகரம் ஸ்டில் த டைம் இஸ் வெரி வெரி ஃபேவரபிள். 2வது விஷயத்துக்கு போயிடலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதம் பட்டியலில் கொஞ்சம் தடைகளை சந்திக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா, ஸ்கொயரில் சுக்கிரன் வந்திருக்கு. ஸ்கொயரில் வந்து சுக்கிரன் வரும்போது என்னென்னா, சுவர்கள் வந்து கேந்திரத்தில் வரும்பொழுது ஆதாயமான பலன்களை பெருசாக கொடுக்கறது இல்லை. ஸோ அது மேரேஜ் ரிலேஷன்ஷிப் ஆர் லவ் ரிலேஷன்ஷிப் ஆர் ப்ரொப்போசல்ஸ் ஆர் கம்பேட்டபிலிட்டி ஸ்கோர்லாம் கொடுக்குற அளவுக்கு சுக்கிரன் பெருசாக ஆக்டிவாக இல்லை. ப்ளஸ் வந்து அந்த ஹவுஸ் லார்ட் யாருன்னா செவ்வாய், அவர் 8th ஹவுஸில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் தடைப்பட்டு போயிடும். அதனால் மேரேஜ் ப்ரொப்போசல்ஸை பற்றி பேசுகிற மந்த் வந்து மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஜூன் மாதம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அதை போய் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு இது சரியான மந்த் கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம், கொஞ்சம் தள்ளி போட்டுடலாம். அதை போஸ்ட்பான் பண்ணுறது பெட்டர் ஐடியா. அதுக்கப்புறம் வந்து குருவும் 6th ஹவுஸில் இருக்கிறதுனால எல்லா பிளானட்டும் அப்படி காம்பினேஷன் ஆகிருக்கு. சுக்கிரன், செவ்வாய், குரு 3 முக்கியமான கிரகங்கள்.
ஆனால் அதை கொஞ்சம் தள்ளி போட்டுடலாம். அப்புறம் ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 8ல் செவ்வாய் இந்த மாதம் குறைஞ்சபட்சம் வாக்குவாதம் வந்துடும் உங்களுக்கும் உங்கள் கணவன் மனைவிக்கு கொஞ்சம் வாக்குவாதம் வரும். 2ல் ராகு, தேவையில்லாத விஷயத்த பேசாதீங்க. சொந்தக்காரங்க அதை சொன்னாங்க, தம்பி இதை சொன்னார், அக்கா அதை சொன்னாங்க, மாமியார் இதை சொன்னாங்க, அவர் இதை சொன்னார், இவங்க அப்படி பேசினாங்க, இவங்க காதுபட கேட்டேன், நான் அவங்க இப்படி சொல்லதை கேட்டேன், இதெல்லாம் பேசாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 8th ஹவுஸில் செவ்வாய் இருக்குது. உங்களால் உங்களுக்கு பாதிப்பு வரல, மற்றவங்க சொல்கிறதுனால அதை கேட்டு எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இது உண்மையாக இருக்குமோ, அது அதுவாக இருக்குமோ, அது இதுவாக இருக்குமோன்னு சொல்லி யூகம் பண்ணி உங்கள் பார்ட்னரோட நீங்கள் வந்து ஆர்கியூமெண்ட்டை டெவலப் பண்ணிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 நேரம் வந்து போட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி வந்தால் அமைதியாக பேசாமல் இருக்கலாம். பார்த்தா பேச வைக்கும்னு சொன்னால் கொஞ்சம் விலகி பார்க்காமே இருக்கலாம். ஒரு வீட்டுக்குள்ளேயே அப்படியே சும்மா ஐடென்சிக்கு மாதிரி அப்படியே இருக்கிறது நல்லது. பல வகையில் பல பிரச்சனையை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அது டிரான்ஸ்லேட் ஆகிடுச்சுன்னா அந்த மைண்ட்லேருந்து அது போயிடும். அந்த மைண்ட்லேருந்து போயிட்ட பிறகு நம்ம பேசலாம், நம்ம மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஸோ பெட்டர் யூ கேன் அவாய்ட், சிம்பிளி அவாய்ட். அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்குறது வந்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப 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 கம்ஃபர்டபுளான ஒரு டைமில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஒன்லி திங் செல்ஃப் ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. டோன்ட் கம்பேர். சனியுடைய ராசியில் டோன்ட் கம்பேர். என் ஃப்ரெண்டு இதை பண்ணுறான், நான் அதை பண்ணுமா? என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு இதை சஜஷன் கூட அதை அக்செப்ட் பண்ணுமா? இவங்களாம் ஃப்யூச்சரில் இப்படி பிளான் பண்ணுறாங்க, நானும் அதுதான் பிளான் பண்ணுமா? என் அப்பா இப்படி சொல்கிறாரு, என் அம்மா அப்படி சொல்கிறாங்க, என்னோட மாஸ்டர் இப்படி சொல்கிறாங்க, நான் யாரோட பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி டோன்ட் கம்பேர். உங்கள் மைண்டில் வந்து எது ரொம்ப 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 ஈஸியஸ்ட்டு ஒரு நியர் டு யுவர் என்ன சொல்லுவாங்க, உங்கள் எனர்ஜி, நியர் டு யுவர் எனர்ஜி, உங்கள் எனர்ஜிக்கு எது நல்லா அப்படியே ஒரு எனர்ஜியோட சிங்காக ஜெல் ஆகுதோ அதை எடுத்துங்க. அவங்களுக்காக இவங்களுக்காகலாம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா சரியாக வராது. ஏன்னா இந்த மந்த் அந்த மாதிரி உங்களுக்கு செவ்வாய் வந்து 8th ஹவுஸ்லேருந்து எல்லாரோட ப்ரெஷரும் வரும். அதை நீங்கள் வந்து இந்த காதில் வாங்கி இந்த காலை விட்டுருங்க. உங்களுக்கு என்ன மனசில் கரெக்டாக தோணுதோ அதை செய்யுங்க. இது ரொம்ப முக்கியம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும். ஹெல்த்து ஏதாவது ட்ரபிள் இருக்கா? செவ்வாய் கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கும். குறைஞ்சபட்சம் 3 நாள் மருந்து சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலை மகரத்துக்கு வரலாம். செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து ராகு 2nd ஹவுஸில் இருக்கிறதுனால மகரம் கொஞ்சம் வயிறு, செஸ்ட்டு, பர்னிங் சென்சேஷன், வயிற்றில் அசிடிட்டி, ஜீரண மண்டலம், ராகு 2nd ஹவுஸில் புலியப்பம், இஎன்டி, சடன் அலர்ஜி, சடன் காஃப், சடன் ஸ்னீசிங் ஆகுது, கொஞ்சம் பார்த்துங்க. குறிப்பாக ஹீட்டு, வயிற்று வலி சில பேருக்கு வரலாம். செவ்வாய் 8ல் இருக்காருன்னா காரத்தை குறைக்கலாம். இது வந்து சம்மர் டைம் வேறு, முடிஞ்சளவுக்கு ரொம்ப ஸ்பைசி ஃபுட். ஏன்னா செவ்வாய் 8th ஹவுஸில் ஸ்பைசி ஃபுட்டு சடனாக அப்படியே கேஸ்ட்ரோ கொண்டு வந்துடும். ஸோ கொஞ்சம் அதில் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கார். சாத்வீகமான சாப்பாடு எந்த ட்ரபிளும் கொடுக்காது. இந்த முறை சுக்கிரன் நாளில் நல்லா இருக்குது. பட் செவ்வாய் வந்து ஒன்லி ஸ்பைசி ஃபுட்டை மட்டும் கொஞ்சம் யோசித்து சாப்பிட்றது நல்லது. மசாலா ஸ்பைசி, வேறு ஒன்றும் பெருசாக தெரியல. கொஞ்சம் பேர்ன்ஸ்னால் அந்த எலக்ட்ரானிக்ஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கரண்ட் ஸ்விட்சஸ்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. ஷார்ப் நைஃப் எட்ஜ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க, ஜாக்கிரதையாக இருங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஓவராலாக மகரம் நல்ல நேரம் தாங்க. நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, சனி வந்து உங்களை வந்து என்ன தான் நடந்தாலுமே உங்கள் லைஃப்பை நீங்கள் சும்மா ஒரு புக்கில் எழுதுங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுடைய படிப்பு என்ன, உங்கள் அறிவு என்ன, உங்கள் திறமை என்னெல்லாம் எழுதி பாருங்கள். கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய வகையில் பெட்டராகவே இருப்பீங்க. ஆனாலும் வந்து அந்த புலம்பல் வேண்டாம். ஏன்னா அது வந்து நீங்கள் சொல்ல இந்த சனி இன்னும் அதை எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஸ்டெப் எடுங்களேன். உங்களுக்கு கடவுள் ஒரு ஸ்டெப் கொண்டு வருவார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஸ்டெப் நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன். நேரம் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன்ல, உங்கள் டைம் வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஃபேவராக இருக்குன்னு ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுங்களேன். ப்ரே பண்ணிவிட்டு எடுங்களேன். மற்றவங்களுடைய ஒரு பெஸ்ட் அட்வைஸை கேட்டு எடுங்களேன். ஒரு ஸ்டெப் கடவுளே உங்களுக்கு உதவி செய்வார் பாருங்க. பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். இந்த பொது பலன் என்பது நிறைய பேர் என்ன கேட்டாங்க. இன்னொன்று தொடர்ந்து மெசேஜும் பார்த்துட்டு தான் இருக்குது. ஒருவேளை புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. ராசி மற்றும் லக்னத்தை கம்பைன் பண்ண தான் ஒரு சார்ட்டை க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அஸ்ட்ராலஜி பார்க்கறதுக்கு ஒரு 5 ரூல்ஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ராசி என்ன, நட்சத்திரம் என்ன. ஸோ ராசி நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னா அந்த ராசி கொண்ட பலன் ஃபுல்லாக அப்படியே கவனிங்க. ஜஸ்ட் நீங்கள் கண்ணமூடி கூட கவனிச்சிடலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் லக்னம் என்ன. சப்போஸ் உங்கள் லக்னம் வந்து அவுட் ஆஃப் 12, மேஷம் முதல் மீனம் வரை, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் எதுவாக இருந்தாலும், ஒரு மகரமாக இருக்கலாம், கும்பம், விருச்சிகம், துலாம், எந்த ரேண்டமாக நான் சொல்கிறேன், சிலதெல்லாம் விடுபட்டிருக்கும். எந்த லக்னமாக தான் அந்த லக்னத்தை இந்த நான் சொல்கிற ராசியோட ஒப்பிட்டு அதை நீங்கள் புரிஞ்சிக்க பாருங்கள். சரி, எதுக்கு பலன் பலிக்கும்? உங்களோட லக்னம் என்பது உங்களுடைய விதி. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனுமே ரிசல்ட் கொடுக்கும். பட் அந்த ராசி என்பது தான் உங்களோட மனசுடைய எமோஷனோட ஆசை. அது எப்படி நடக்க போகுது, அது எப்படி எந்த விதத்தில் நடக்க போகுது. ஸோ 50-50 நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, உங்களை பர்த் சார்ட் முதல்ல யோகமாக இருக்கணும். நான் இப்போ நல்ல விஷயம் நிறைய சொல்லுவேன், ராசிக்கு நல்ல விஷயமாக சொல்லுவேன். அது ஏன் நிறைய பேருக்கு பொருந்தலை அப்படின்னா, உங்களோட பர்த் சார்ட்டில் அந்த யோகத்தோடு நீங்கள் பிறந்திருக்கணும். அதோட தசாபதியோட காம்பினேஷன் இருந்தால் தான் அந்த நல்லது டக்கு 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 நடக்கும்.
ஒருவேளை நான் சில பேர் சொல்கிறது என்னென்னா, நான் நிறைய ஒருவேளை பேடாக ஏதாவது சொல்லிட்டு அது நடக்குது. ஏன்னா உங்களோட சார்ட்டில் ஒருவேளை அது வந்து மேல்ஃபிக் ரிசல்ட்ஸ் கொடுக்குற மாதிரி, அதாவது தோஷமான சார்ட்டாக இருந்ததுன்னா அப்போ அது வந்து கெட்டது நடக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு தசை, சனி தசை, கேது தசை, செவ்வாய் தசை, சந்திரன் எமோஷன்ஸ், இந்த மாதிரி தசைகள் நடக்கும்போது ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கலந்து இருக்குது. சுபமாக நம்ம ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம்னு சொன்னால் குரு தசை எடுத்துக்கலாம், புதன் எடுத்துக்கலாம், சுக்கிரன் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மெயின் 3 தசாகள் அப்படின்னு பார்க்கும்போது. அப்போ நீங்கள் வந்து உங்கள் பர்த் சார்ட்டை உங்கள் தசா புக்திகளை உங்கள் பர்த் சார்ட்டுடைய ஹாரோஸ்கோப் பிளானட்டரி பொசிஷன் தான் மெயின். அதுக்கு தான் நான் லேர்ன் ஆஸ்ட்ரோ கிளாஸும் எடுத்திருக்கேன். அது நீங்கள் ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். லெவல் 1 லெவல் 2ல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த ஹாரோஸ்கோப் படி ரீட் பண்ணுறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ நீங்களே பர்சனலாக உங்கள் சார்ட்டை வந்து கெஸ் பண்ணிடலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்வீஸ், நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோட டைட்டிலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பற்றியும் பாருங்கள். ப்ளஸ் வீடு மெயினாக வாஸ்து. நிறைய பேருக்கு வந்து வீடு வாங்கும்போது அதில் வந்து சவுத் வெஸ்ட்டு சரியாக செக் பண்ணாமல், நார்த் ஈஸ்ட்டு சரியாக செக் பண்ணாமல், நார்த் வெஸ்ட்டு செக் பண்ணாமல், சவுத் ஈஸ்ட்டு செக் பண்ணாமல், பிரம்மஸ்தானம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணாமல், இல்லை என்ன சைடு ரோடு வருது, டபுள் சைடு ரோடு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் அண்ட் சவுத், ஈஸ்ட் அண்ட் நார்த், இல்லை வெஸ்ட் அண்ட் சவுத், அப்படி டபுள் ரோடு வரும். அதில் ரோடோட வித் என்ன, அதில் உங்கள் ப்ளாட்டோட சைஸ் என்ன, கிராஸ் ப்ளாட்டாக இருக்கும். சிலதெல்லாம் கிராஸ்னால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். எந்த கார்னரில் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஃப்ளாட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பால்கனி எக்ஸ்டென்ஷன் இருக்கும், கிச்சன் பக்கத்தில் சர்வீஸ் ஏரியா வரும். இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுடைய டாய்லெட் பொசிஷன் என்ன, பூஜை ரூம் எங்கே வரணும், இதெல்லாம் நிறைய வீடியோ பண்ணி கொடுக்கும். எதுவுமே நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நியூமராலஜியும் அப்படி தான். நியூ பார்ன் பேபி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு நேம் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா ஏதாவது மாறுமான்னு கேட்டால் எல்லா மாற்றத்துக்கும் ஒரு மாற்றம் உண்டு. நீங்கள் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து அடுத்த மொபைல் நம்பர் மாறிட்டீங்கன்னா பழைய மொபைல் நம்பர் யாராவது டயல் பண்ணால் உங்களுக்கு ரீச் பண்ண முடியாது. சேம். அப்போ என்னென்னா ஒரு நம்பர் சேஞ்ச் ஆனால் ஒரு விஷயம் மாறுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு மொபைல், ஒரு கார் நம்பர் மாறினா ஒரு விஷயம் மாறுது, ஒரு வீட்டு நம்பர் மாறினா ஒரு விஷயம் மாறுது. அது மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வரும். அது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எது பண்ணால் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், எது பண்ணால் உங்களுக்கு நடக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அதுதான் உங்கள் ஹாரோஸ்கோப். அதில் உள்ள லக் என்ன, அதில் உள்ள அந்த ஃபேவரபுளான விஷயங்கள்லாம் என்னென்னு கண்டுபிடிக்கிறது தான் ஹாரோஸ்கோப். ஸோ இதை நீங்கள் பார்க்க நிறைய புரிஞ்சுப்பீங்க. நான் நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறேன். ஜென்யூனாக உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.